ஹாய்ங்க. வெல்கம் டூ சந்தியா ஸ்நேக்ஸ். 2 குழந்தைங்கள கூட்டிட்டு லாஸ்ட் வீக் வந்து ஊட்டி போயிட்டு வந்தோம். நானு, ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க 2 பேர் மட்டும். எப்படி மேனேஜ் பண்ணோம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அண்ட் குழந்தைங்களோட ஊட்டி போலாமா? எப்படி, ஏது, என்ன பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸோட உங்க கூட இந்த விளாக வந்து ஷேர் பண்றேங்க. ஈவினிங் 6க்கெல்லாம் வீட்ல கிளம்பிட்டோங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு போற வழியிலேயே அன்னூர்ல வந்து இந்த அபூர்வா ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே தான் இறங்கணும். ட்ரிப் வந்துட்டு நமக்கு பீஸ்ஃபுல்லா போகணும்னா மெயின் திங் வந்து குழந்தைங்களுக்கு பசிக்கிறக்குள்ளேயே நம்ம அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துடணுங்க. ஃபுட் வந்துட்டு பழக்கப்படுத்தாத ஃபுட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் சாப்பிட்ற பழக்கமான ஃபுட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் பெட்டர், நம்மளுக்குமே பெட்டர். அது ஃபுட்டுனால குழந்தைங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது, ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி. நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரிப் அந்த மாதிரி போகும்போது ஒரு 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்குவோங்க, எமர்ஜென்சி எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அது போக குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட், பேராசெட்டமல் வந்து கம்பல்சரியாக எடுத்துக்குவேங்க. நட்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எப்போவுமே எடுத்துக்குவேன். ஒரு பிளேட்டு, நைஃப் இதெல்லாம் எடுத்துக்குவேன். ஏன்னா டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு எதாவது சாப்பிடணுன்னா கூட நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கி கட் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லையா? அதனால இதெல்லாம் எப்போவுமே என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கும். நாங்கள் கோத்தகிரி வழியாக தாங்க ஹில்ஸ் ஏறினோம். ஃபஸ்ட்டு கொடநாடு விசிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெசார்ட்லாம் வீட்லேயே புக் பண்ணிட்டோம். அண்ட் ரெசார்ட் புக் பண்ணும்போதும் எங்களுக்கு வந்துட்டு ஹோம் ஃபுட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு ஹோம் ஃபுட் கிடைக்கிற மாதிரியான ரிசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொடநாடு வியூ பாயிண்ட்டுங்க. அங்கே நம்ம மேலே நின்று பார்க்கும்போது வியூ இப்படி தான் தெரியும். அண்ட் இவ்வளோ நேரம் காரில் வந்ததுக்கு ஒன்றும் தெரில, இறங்கினதும் ஒரே சில்லுன்னு பனியோட கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. இந்த குளிர் வந்து என்னால் மேனேஜ் பண்ணுற முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எப்படின்னா அவங்க 3 பேருக்கும் குளிரவே குளிராது. எனக்கு வந்து நம்ம ஊரோட குளிரே தாங்க முடியாது. நான்லாம் எப்படிடா ஊட்டி போவேன், அங்கே போய் அதை மேனேஜ் பண்ணுவேங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம்ங்க ஊட்டி ட்ரிப் எனக்குமே இது. கொடநாடு பார்த்துட்டு அப்படியே தொட்டபெட்டா பார்க்கலான்னு தாங்க பிளானு. ஆனால் நாங்கள் 3 பேர் தூங்கிட்டோம்னு சொல்லிட்டு அவர் ரெசார்ட்க்கு வந்துட்டாரு. நாங்கள் முழிச்சதே ரெசார்ட்டில் வந்து தான் முழிச்சோம். தொட்டபெட்டா பார்க்கலையான்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் 3 பேர் தூங்கிட்டு இருந்தீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டாரு. இதுதாங்க நம்ம புக் பண்ணியிருந்த ரெசார்ட்டு. டைனிங் ஏரியா வந்து வெளியே காமனாக நமக்கு 2 ரூமுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நாம் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து பார்த்தோம்னா பால்கனியில் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு வியூ தெரியுங்க. இந்த வியூக்காகவே இவர் வந்து இந்த ரெசார்ட்டில் புக் பண்ணியிருந்தாரு. வந்ததுக்கு கொஞ்ச நேரம் குழந்தைங்களையும் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடத்துக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபுட்டு வந்துட்டு நைட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆர்டர் பண்ணால் ஹோம் ஃபுட் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஜொமேட்டோவில் வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு ரெசார்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆர்டர் பண்ணி டைம் ஆச்சு, லஞ்சுமே சாப்பாடு ஊட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு லஞ்ச் கொடுத்துட்டு இருந்தோம். லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம போகிறதுக்கு பிளான் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தாங்க. டிக்கெட்ஸ் வந்து எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான், குழந்தைங்களுக்கு எந்த டிக்கெட்ஸுமே கிடையாது. இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறக்கே இந்த ஃப்ளார்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விளையாடுறக்கு குழந்தைங்களுக்கு நல்ல பிளேஸுங்க. ஒரு மாதிரி எங்கள் காக்காலாம் போயிட்டு இருந்துச்சு. தம்பி பாப்பாவும் காக்காவை பிடிக்கிறதுக்கு ஓடி ஓடி அதை துரத்தி ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. நாம் மட்டும் பார்க்குறக்கு வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நாம் ஒரு இடம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். அப்படி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், அவங்களுக்கு விளையாடுறக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு தாங்க இந்த ஊர் புதுசு. ஆனால் நம்ம ராசாக்கு எல்லாமே பழக்கம், அவருக்கு தெரியாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து 4 பக்கம் சுற்றி இருக்காருங்க. எல்லா ஊர் எல்லாமே ட்ராவல் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் அவருக்கு எங்கே எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு எது செட் ஆகுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் அவலாஞ்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு தாங்க கிளம்புனோம். நமக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து அங்கே போகிறக்கு 1 hour ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. போகிற வழியிலேயே வந்துட்டு 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும், சீக்கிரம் போங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு 4:30க்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஆனாலுமே அங்கே டிக்கெட் கவுண்டரில் என்ன சொன்னாங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு, நீ நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 1 hour ட்ராவல் பண்ணி போனது வேஸ்ட் ஆயிடுச்சு. தம்பி காரில் தூங்கிட்டு இருந்தான். நான் அவருமே டீ குடிக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தி டீ கொஞ்சம் வாங்கி குடித்தோம். Happy birthday to you. Happy birthday to you. ஆமாங்க, என்னோட பர்த்டே தான் இன்னைக்கு. ஒரு ப்ரௌனி வச்சு கேக் மாதிரி கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டோம். ஏன்னா கேக்லாம் வாங்கி அதை வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. அண்ட் குழந்தைங்களுக்கு கேக்கு ஊட்டி விடும் போது எனக்கே கில்ட்டியாக இருக்கும். நானுமே சாப்பிட மாட்டேன், எதுக்கு வாங்கி வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரௌனி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். நைட் டின்னருக்கு அந்த ஹோம்மேட் ஃபுட் வந்து பண்ணி கொடுத்தாங்கங்க. சப்பாத்தியும் அண்ட் ஒரு வெஜ் கிரேவியும் கேட்டிருந்தோம், பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து தனியாக ஒரு பர்சனுங்க, அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க ரெசார்ட்லேருந்து நமக்கு. நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம ரூமோட பால்கனி வியூ தாங்க இது. காலையில் எந்திரிச்சதுமே இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை பார்க்க தானடா இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து நேரமாக எந்திரிச்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். அண்ட் குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்களுமே ரெடி ஆகிட்டு குழந்தைங்களையுமே அப்படியே பொறுமையாக ரெடி பண்ணிட்டோம். வெளியே போய் பார்த்தா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு.
நேத்து தான் மழைன்னு சொல்லிட்டு வெதர்ல பார்த்தோம். ஆனா நேத்துலாம் மழையே இல்ல. இன்னைக்கு காலையிலேயே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டுக்கு நமக்கு ஹோம்மேட் ஃபுட்ஸ் சமைச்சு குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த அக்காட்டயே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மார்னிங்களுக்கு எங்களுக்கு வந்து இட்லியும், தோசையும் வேணும்னு சொல்லிட்டு. அவங்களும் அதே மாரி சமைச்சு டைம்க்கு குடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட்டா நம்ம கிளம்புனது வந்து முதுமலை ஃபாரஸ்ட்க்கு போலான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா தம்பி எங்க அப்பாவ பார்த்ததும் ஃபர்ஸ்ட்டு கேட்குற கேள்வி, "யானை வாங்கிட்டு வரலையான்னு?" தான் கேட்பான். அந்த அளவுக்கு யானைன்னு சொல்லிட்டு அது நல்லாவே அவன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவனுக்காக தான் மெயினா பிளான் பண்ணி இந்த முதுமலை ஃபாரஸ்ட்க்கு போகணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். ஆனா போகவே நாங்க கூகுள் மேப்ல பார்த்ததுக்கு அது க்ளோஸ்டுன்னு வந்துச்சு. அதுக்கும் மேல நாங்க ரெயின்ல தான் போயிட்டுருந்தோமே, ஒரு மாரி பனிமூட்டம் வந்து ஃபுல்லா கவர்ந்துருச்சு. இதுக்கு மேல ரிஸ்க் எடுத்து அங்க போ வேணான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பேக் ஆயிட்டோம். சரி பைக்ரா ஃபால்ஸ் போலான்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் நடந்தோம். அது வந்து ஒரு 300 மீட்டர் நடக்கணுமாமா. 5 மினிட்ஸ் நடந்ததுக்கே மலைச்சாரல், பனிச்சாரல் எல்லாம் மேல பட்டு, இது நமக்கு ரிஸ்க்கு, கோல்டு வந்துட்டா சிரமம்னு சொல்லிட்டு அங்கிருந்தும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு இல்லையா? அங்க வந்து அந்த ரோட் சைட் கடையில வந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அன்னாச்சி அண்ட் மாம்பழம் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அத அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நேரா பைன் ஃபாரஸ்ட்க்கு உள்ள வந்துட்டோம். இங்க வரும்போது மழையெல்லாம் நின்றுச்சு. லைட்டா வெயில் அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. தூறல்லாம் ஒண்ணும் இல்ல. இறங்கி அந்த காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போகும்போது தான் லைட்டா அந்த இலை மேல இருந்த துளியெல்லாம் மேல விழுந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்லாம் தாண்டி இப்படி நடந்து வந்தோம்னா, அங்கிருந்து பார்த்தா நமக்கு வியூ வந்துட்டு இப்படிதான் தெரியும். அங்க பக்கத்துல இருக்கவங்க அங்க வந்து தெரியறது வந்துட்டு கேபேஜும், காலிஃப்ளவரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் லஞ்ச் சீன் தான். சரி லஞ்ச் சாப்பிட்டுறலாம்னு சொல்லி டைமும் பார்த்தோம். டைமும் ஆயிடுச்சு. சாப்பிட்டு எங்க போறனாலும் போய்க்கலாம்னு சொல்லிட்டு தொலைவிட்டு இருந்தோம். கரெக்டா ஃபர்ஸ்ட்டாவே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து தெரிஞ்சிச்சு. எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு உள்ள போனோம். கேரளா ஃபுட் தான் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஓணம் ஸ்பெஷலுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம போனது வந்து தொட்டபெட்டா போனோம். தொட்டபெட்டால வந்து குளிர் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. நமக்கு ஊட்டியில இருக்கிறத விடவே இது கொஞ்சம் ஹை பிளேஸ் அப்படிங்கவும் இங்க குளிர் ரொம்ப இருந்துச்சு. என்னாலலாம் தாக்கு பிடிக்கவே முடியலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நினைச்சா மழை பெஞ்சிட்டு வெயில் அடிச்சுட்டு குளிரிட்டு அந்த மாதிரி தான் செகண்ட் டே ஃபுல்லா இருந்துச்சு. செகண்ட் டே அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து ஹாலிடே இல்லை, மிலாடி ரபின்னு சொல்லிட்டு நிறையவே கூட்டம் வந்து அந்த அன்னைக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே இறங்கி வரும்போது அங்கே கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ்லாம் ஆளுக்கு ஒன்றா வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கி ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தி ஆளுக்கு ஒரு கப் டீ குடிச்சிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதாங்க குழந்தைங்களோட எங்களோட ஊட்டி ட்ரிப் வந்து போச்சு. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேங்க. இது வரைக்கும் நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.